குரலார் கோபிநாதன் சார், நிகழ்ச்சி மட்டும் ஆரம்பிக்கிறேன் சார். இப்போ அதிமுக தரப்புல இருந்து தேர்தலில் போட்டியிடுறதுக்கான விருப்ப மனு வாங்கிட்டு இப்போ வேட்பாளர்கிட்ட நேர்காணல் தொடங்கியிருக்காங்க. ஆனால் திமுக இன்னும் விருப்ப மனுவே இன்னும் வாங்காம தான் இருக்காங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? என்ன காரணம் திமுக இன்னும் விருப்ப மனு கூட அளிக்காமல் இருக்கிறதுக்கு? அதற்கு முன்பு எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியா திண்ணியராக பெறின் என்கிறார் வள்ளுவர். நினைத்ததை முடிப்பவன் என்று புரட்சித் தலைவர் சொன்னார். அந்த வழியில் தான் இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார். அதனால தான் இவ்வளவு வேகம். ஓகே. ஸோ புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள் என்னென்னா, எங்களது நோக்கம் உயர்வானது, பாதை தெளிவானது, வெற்றி உறுதியானது. ஸோ அப்படித்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த காலகட்டத்திலுமே பயணம் செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு 2026 தேர்தலில் வெற்றியை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிற காரணத்தினால தான் எல்லாமே தானாகவே அமைகிறது. ஓகே. அதாவது நீங்கள் இதில் ஒன்று சொல்லுவாங்க, லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் நேச்சர். ஒரு கட்சி அல்லது ஒருவன் வெற்றி பெறுகிறான் என்று சொன்னால் அவன் வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலை தானாகவே வந்து அமையும் என்று சொல்வார். அதுதான் லா ஆஃப் நேச்சர். ஸோ அப்படித்தான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 2026 தேர்தலில் ஆட்சியை அமைக்கும் என்கிற நிலை, என்கிற வெற்றி என்று ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால தான் ஒவ்வொரு கட்சியாக இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கு முதல்ல பிஜேபி வந்தது, பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி வந்தது, பிறகு தமாக வாசனுடைய கட்சி வந்தது, அதன் பிறகு கதிரவன் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி வந்தது. இப்படி ஒவ்வொரு கட்சியாக இயற்கையாக அமைஞ்சிருச்சு அப்படின்றீங்களா? தானாகவே வரும். என்னென்ன வெற்றி என்று ஒன்று முடிவாயிடுச்சுன்னா நேச்சரில், இயற்கையில் இவைகள்லாம் தானாகவே வர ஆரம்பித்து விடும். ஸோ அப்படி தான், அதனால தான் அதனுடைய தலைவர் வேகமாக செயல்பட்டு கொண்டிருப்பார். ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, எங்களுக்கு நோக்கம் தெளிவாக இருக்குது, பாதை தெளிவாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்களா? அந்த நோக்கமும் பாதையும் திமுக கிட்ட தெளிவாக இல்லையா? நிச்சயமாக கிடையாது. அதனால தான் இப்போ திமுக எப்படி இருக்கிறது என்று சொன்னால், திமுக ஒரு ஓட்டைய விழுந்த கப்பலாக மூழ்கி கொண்டிருக்கிறது. ஒரு ஓட்டை இல்லை, பல ஓட்டைகள் இருக்கிறது. இல்லை, எதன் அடிப்படையில் அப்படி சொல்கிறீங்க? இப்போ திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் அதோடு இருக்கலாமா வேண்டாமா என்று சிந்திக்கிற அளவுக்கு வந்து விட்டார்கள். இன்றைக்கி காங்கிரஸை எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஓட்டையே போட்டிருக்கு அந்த கப்பலில். ஓகே. ஸோ அந்த காங்கிரஸ் இன்று திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் பயணிக்க முடியாது, வெளியே வந்து விடலாம் என்று ஏறக்குறைய தீர்மானித்து விட்டார். இல்லை, காங்கிரஸ் கட்சி கூட விருப்ப மனுலாம் வாங்கியிருக்காங்கல்ல? இல்லை, வாங்கியிருக்காங்க, அது வேற விஷயம். ஆனால் திமுகவுடன் சேர்ந்து பயணிக்கலாமா என்பதை அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். இனிமேல் பயணிக்க முடியாது பெரும்பான்மையானவர்கள். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலை ஏற்பட்டால் காங்கிரஸ் அதிலிருந்து உடைந்து வெளியே வந்து பெரும்பான்மையானவர்கள் தனி கட்சி ஆரம்பிக்கிற அளவுக்கு அவர்கள் தயாராகிவிட்டார்கள். ஸோ அப்போ திமுகவினுடைய ஓட்டை பெரிதாக இருக்கிறது. அதே போல் மற்ற கட்சிகள் இருக்குல்ல, இப்போ விசிகா தனக்கு பங்கு இல்லை என்று சொன்னாலும் தனக்கு 2 இலக்கத்திலே எனக்கு சீட்டு வேணும் என்று கேட்க ஆரம்பித்து விட்டது. ஸோ அதே போல் கம்யூனிஸ்டுகள் இன்றைக்கு அதில் இருந்து கொண்டே சண்முகம் அவர்கள் திமுகவை விமர்சித்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு மார்க்சிஸ்டினுடைய சவுந்தரராஜன் திராவிட முன்னேற்ற கழகத்தை போல தொழிலாளருக்கு விரோதமான ஒரு கட்சி இல்லை என்று சொல்கிறார். ஸோ அப்போ என்னன்னா திமுக உடைந்து விட்டது, நொறுங்கி போய் இன்றைக்கு மூழ்கி கொண்டிருக்கிறது என்பது தெளிவாக. அப்ப அந்த கூட்டணி பிரச்சனையால தான் இன்னும் விருப்பமான கூட வாங்காம திமுக இருக்கு. அது பெரிய பிரச்சனை. அது மட்டுமல்ல, இன்னைக்கு அவங்க குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை. இன்றைக்கு கனிமொழியுடைய பிறந்த நாள் எந்த கட்டத்திலையும் இல்லாத மாதிரி இந்த தடவை அவருடைய பிறந்த நாளுக்கு ஸ்டாலினுக்கு பிறகு கனிமொழி தான் வர வேண்டும், உதயநிதி கிடையாது என்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்க குடும்பத்தில் பிரச்சனை வந்துருச்சு இப்போ. ஓகே. ஸோ அதன் பிறகு கனிமொழி வர வேண்டும் என்று அவருடைய ஃபாலோவர்ஸ் வச்சு இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று கூட்டணியில் பிரச்சனை, 2 3 மக்களிடையே பிரச்சனை. மக்கள் இருக்காங்கல்ல, இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை வந்து கொண்டு இருக்கிறது. ஆசிரியர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், துப்புரவு பணியாளர்கள் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம். அரசு ஊழியர்கள் நீங்க எப்படியாவது சொல்லி ஏமாத்தலாம்னு பார்த்தீங்க. இல்ல, களம் சாதகமா இல்லையா திமுகவுக்கு? அதனால இந்த நிச்சயமாக கிடையாது. களமும் சாதகமாக இல்லை. உட்கட்சி பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் எதுவுமே அவர்களுக்கு சாதகமாக இல்லை. இன்னைக்கு அதை மறைப்பதற்காகத்தான் இவர் என்ன ஏதோ சொல்லி பார்க்கிறாரு. இன்னைக்கு மாணவர்கள்ட்ட கொண்டு போய் நீங்க
மடிக்கணியை இவ்வளவு ஏறக்குறைய 4 ஆண்டுகள் கொடுக்காம நீங்கள் 52 லட்சத்துக்கு மேலே நாம் மடிக்கணியை கொடுத்துருக்குறோம். +1 +2 மாணவர்களுக்கு கொடுத்துருக்குறோம். ஒவ்வொரு தடவையும் 8 லட்சம் மடிக்கணினி கொடுத்துருக்குறோம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் 10 லட்சம் மாணவர்களுக்கு நான் கொடுக்குறேன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா +1 +2 மாணவர்கள் போராட தயாராகி விட்டார்கள். எங்களுக்கு வரல மடிக்கணினி, நீ கொண்டு போய் கல்லூரிக்கு கொடுக்குற, எங்களை 4 வருஷமா ஏமாத்திட்ட, அதனால் நாங்கள் போராட்டத்தில் குதிப்போம் என்கிற நிலைமைக்கு +1 +2 மாணவர்கள் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். புரியுது சார். இப்ப களம் சரியில்லை அப்படின்னு சொன்னீங்கல்ல, களத்தை சரிப்படுத்திட்டு, அதாவது இந்த லேப்டாப்பு, மகளிருக்கு உரிமை தொகை, இந்த மாதிரி திட்டங்கள்லாம் கொடுத்து களத்தை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் விருப்ப மனு வாங்கலான்னு திமுக பொறுமையா இருக்காங்களோ? இல்ல அவங்களால அதில் விருப்பமே இல்லை. நீங்க இப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விருப்ப மனு வாங்குகிறோம் என்று சொன்ன உடனே ஏறக்குறைய 10,000 மனுக்களுக்கு மேல நீங்க வந்து குவிந்து விட்டது. 10,200 கிட்டத்தட்ட வந்து விட்டது. அவங்களுக்கு அந்த எழுச்சி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்ல. இவங்க காசு கொடுத்து தான் அவங்கள கூப்பிடணும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இன்னைக்கு திமுகவுக்கு வந்திருக்கு. வேட்பாளர்களே தயாரா இல்ல விருப்ப மனு வாங்க. ஆமாம்மா. ஓகே. என்னன்னா இப்ப திமுகவை பொறுத்த வரைக்கும் பணம் சம்பாதித்தவரெல்லாம் ஓடிடலான்னு பார்க்குறான். சரிங்க. புதிதாக வரவன் செலவழிக்கிறதுக்கு தயாராகல, வெற்றி கிடைக்காது என்று நினைக்கிறான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கு. இவர்களை சரிப்படுத்த வேண்டும் என்கிற நிலையில இன்னைக்கு திமுக இருக்கு. அதனால எல்லா நிலையிலுமே அவங்களுக்கு சரிவு ஏற்பட்டிருக்கிறது. அதனால தான் நான் அதை ஓட்டை விழுந்த கப்பல் என்று சொன்னேன். அதனால அதில் நிச்சயமாக பயணிக்க முடியாது. ஸோ ஒரு காரணம். பெரிய விஷயங்கள் என்னன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து நீங்க சொன்னது போல எந்த காலகட்டத்திலையுமே விழாத இயக்கம். காரணம் என்னன்னா தொண்டர்களுடைய இயக்கம். அது தொண்டர்களால் கட்டப்பட்ட இயக்கம், தொண்டர்களே தலைவராக இருக்கிற இயக்கம், தொண்டர்களே தலைவரை தேர்ந்தெடுக்கிற இயக்கம். ஸோ அப்படிப்பட்ட இயக்கத்தில் எந்த காலத்திலையும் அழிவு வராது. நீ தலைவர்கள் ஒரு சில தலைவர்கள் நம்ம இங்கேயும் அங்கேயும் போகலாமே தவிர தொண்டர்கள் மாறவே மாட்டார்கள். ஸோ அப்படிப்பட்ட அதனால தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னார்கள், இன்னும் 100 ஆண்டு காலம் ஆனாலும் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக இருக்கும். ஆனால் புரியுது சார். இப்போ விருப்ப மனு வாங்குறதுக்கு திமுகவில் தொண்டர்களே தயாராக இல்லை அப்படின்னு சொல்றீங்களே, என்ன காரணம்? இதுதான் வெளிப்படை இல்லை. ஓகே. சரி, என்ன காரணம் என்று சொன்னால் கட்சியில் குழப்பம், கட்சியில் கூட்டணி கட்சியில் குழப்பம். ஓகே. ஸோ கட்சி வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா என்கிற ஒரு நிலைமை எல்லாருக்குமே தொண்டர்களுக்கே இப்போ தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவங்களே என்ன நினைக்கிறாங்கன்னா அனாவசியமாக நம்ம போய் இதில் போய் மாட்டிக்க கூடாது, பணத்தை செலவு பண்ணி பண்ணிடக்கூடாது அப்படி என்று நினைக்கிற அளவுக்கு தொண்டர்கள் வந்துட்டாங்க. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நீங்கள் கூட்டணி கட்சி இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி வெற்றி பெற்றது? கூட்டணி கட்சியினால தான் வெற்றி பெற்றது. ஸோ அப்போ கூட்டணி இல்லை என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக வெற்றி பெறாது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்போ இன்றைக்கு அதில் பெரிய கட்சியான காங்கிரஸ் அதிலிருந்து உடைந்து வெளியே போகிறதுக்கு தயாராகிட்டாங்க. ஸோ இப்போ மட்டும் இல்லை, சப்போஸ் அதில் அவங்க கண்டினியூ பண்ணாலும் பெரும்பான்மையான குரூப் வெளியே போயிடுவாங்க. ஓகே சார், நான் பேசுவோம். இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் எப்படி அந்த கட்சியில் நம்ம வேட்புமனு வாங்கி தாக்கல் செய்து நாளைக்கு எப்படி வெற்றி பெற முடியும், பணத்தை எப்படி செலவு பண்ண முடியும் என்கிற நிலைமைக்கு அந்த கட்சி இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஓகே சார், நான் முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசுகிறேன். குரலார் கோபிநாதன் சார், இப்போ களத்தில் அதிமுக முந்திட்டு இருக்கா? நிச்சயமா, அதில் ஒன்றும் கேள்வியே கிடையாது. அதாவது ஒன்று கேட்டீங்க, ஏன் திமுகவில் வந்து கூட்டணி கட்சிகள்லாம் பிரிஞ்சு போயிட்டுருக்கு அப்படின்னு. இது ஒரு நல்ல உதாரணம். என்னென்னா 1980 காங்கிரஸும் திமுகவும் கூட்டணியில் இருந்த பொழுது காங்கிரஸுக்கும் இவங்களும் 2 பேருக்கும் பெரிய பிரச்சனை இருந்தது. ஸோ அதை சரிப்படுத்துவதற்காக இவங்க 100 சீட்டில் நின்னாங்க, அவங்க 100 சீட்டில் நின்னாங்க. காங்கிரஸ் 100 சீட்டில் நின்றுச்சு, திமுக 1980. என்ன ஆயிற்று என்றால் காங்கிரஸில் இருக்கிற அத்தனை பேரும் திமுகவை எப்படியாவது தோக்கடிக்கணும், அப்போ தான் நம்ம வர முடியும் அப்படின்னு வேலை செஞ்சான். திமுகவில் இருக்கிறவன் அத்தனை பேரும் காங்கிரஸை தோக்கடிக்கணும் அப்படின்னு வேலை செஞ்சான். ஸோ அதனால் 2 பேரும் சேர்ந்து மொத்தமாக தோல்வி விட்டார். அந்த நிலைமை தான் இன்றைக்கி நீடிக்குது. அதனால் அவங்க கூட்டணி கட்சியில் இனி திமுகவை ஜெயிக்க வைக்கக்கூடாது என்று காங்கிரஸ் தொண்டர்களும் காங்கிரஸை ஜெயிக்க வைக்கக்கூடாதுன்னு திமுக தொண்டர்களும் இருக்கான். அவங்களுக்குள்ளே உள்ளடி வேலை பார்த்துக்கிறாங்க. உள்ளடி வேலை இப்போ ஆரம்பிச்சிச்சு ஒன்று. ஓகே. இன்னொன்று வந்து இது தொண்டர்கள் இருக்காங்களா, நீங்கள் இப்போ திமுகவில் ஏன் தொண்டர்கள் அங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா தொண்டர்கள் இப்போ வெறுப்பில் இருக்காங்க. திமுகவுக்கு இந்த தேர்தலில் வேலை செய்யக்கூடாதுன்ற வெறுப்பில் இருக்காங்க. பிறகு எதுக்கு தொண்டர்கள் அங்கே இந்த கட்சியிலே இருக்காங்க, வெளிக்கட்சிக்கு போயிட வேண்டியதான்னு கேட்டால் என்ன சொல்கிறான்னா, எனக்கு தெரிஞ்ச சில பேர் சொல்கிறான், இந்த தேர்தலில் திமுக நிறைய பணம் கொடுக்கும், ஏகப்பட்ட பணம் கொள்ளடிச்சு வச்சுருக்காங்க, கொடுப்பாங்க, அதை வாங்கிறதுக்காக தான் நாங்கள் இருக்கிறோம், அல்லாட்டி நாங்கள் இன்னிப்பே போயிடுவோம், அதை வாங்கி நாங்கள் எங்கள்
இதை பார்த்துக்குவோம், அதுக்காக தான் இருக்கோமே தவிர திமுகவுக்கு வேலை செய்வதற்காக நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. மூணாவது வந்து சாதாரண மக்கள் கூட இந்த ஊழலை பற்றி இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் சென்னையில் விக்டோரியா ஹால்னு ஒன்று கட்டியிருக்கானுங்க. ஓகே, விக்டோரியா ஹாலில் என்ன பண்ணியிருக்காங்க, ஓடை மாற்றிருக்காங்க, கீழே தரையை போட்டிருக்காங்க, இதை ரிப்பேரு. இதுக்கு 36 கோடி செலவாயிட்டு இந்த கணக்கு போட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ எப்பேற்பட்ட ஊழல்! நீ விக்டோரியா ஹாலில் பண்ணுறதுக்கு மிஞ்சி போனால் நீங்கள் 2 கோடிக்கு 3 கோடிக்கு மேலே ஆகாதுங்க. 36 கோடி ரூபாய் செலவாயிட்டு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நாய்க்கு கருத்தடை பண்ணதுக்கு 20 கோடி செலவாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. டாய்லெட் கட்டினதுக்கு 360 கோடி செலவாயிடுச்சுன்னு சொல்கிறீங்க. அப்போ இதில் சாதாரண மக்கள் பார்த்துட்டு புரியுது. இப்போ 4.25 வருஷமா மக்களை பற்றி அக்கறைப்படாமல் வெறும் நீ உங்களோட வாதத்துப்படியே கொள்ளதான் திமுக அடிச்சிட்டு இருந்த அப்படின்னா, திடீர்னு மக்கள் மீது திமுகவுக்கு ஒரு கரிசனம் வந்திருக்கு அப்படின்னு நீங்க ஒரு வாதம் சொல்றீங்க. திடீர்னு தேர்தல் சமயத்தில் வாக்குறுதி கொடுக்குறாங்க, நிறைய திட்டங்கள் செயல்படும், இதெல்லாம் வந்து திமுகவுக்கு கை கொடுக்குமா? நிச்சயமா கொடுக்காது. என்னன்னா அவங்களுக்கு மக்கள் வெறுப்புல இருக்காங்க. அதனால் கடைசி நேரத்தில் மக்களை ஏமாற்றி எப்படியாவது வாக்குகள் வாங்கணும், முதல் எப்படி வாக்குறுதியை கொடுத்து ஏமாற்றி வாங்கணுமோ அதே போல் இந்த நேரத்தில் ஏதாவது ஒன்று செய்து இன்னைக்கு 10 லட்சம் பேருக்கு நான் லேப்டாப் கொடுக்குறேன், இப்போ இவங்களுக்கு மக்களுக்கு வேறு திட்டங்கள் கனவு திட்டம் கொண்டு வரேன், அந்த திட்டம் கொண்டு வரேன்னு சொல்லி மக்களை ஏமாற்றலாம் கடைசி வரைக்கும். அதாவது இவங்க ஆட்சிக்கு வந்ததிலிருந்து மக்களுக்கு நல்லது செய்து ஓட்டு வாங்கணும் அப்படின்ற எண்ணமே இல்லைங்க. மக்களை எப்படி ஏமாற்றுவது, மக்கள்லாம் எப்படி பொய்ய சொல்றது, மக்கள் அவங்க நம்புற மாதிரி எப்படி சொல்றது, இதைத்தான் இவங்க செஞ்சுட்டு வந்தாங்க. அதை தான் இப்பவும் செய்யறாங்க. ஸோ இது நிச்சயமாக மக்களிடம் எடுபடாது. அதனால தொண்டர்கள்லாம் நீங்க விழிச்சுக்கிட்டாங்க. நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் 26ல் நிச்சயமா தோல்வி வரும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால இப்ப சும்மா இருக்காங்க. எப்படி இதை சரிப்படுத்துவது என்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருக்கிறார். நன்றி நன்றி. Taste the Daily.